ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இருந்து அம்மம்மா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? கார்லிக் சிக்கன். நம்ம ஜெயா டிவியில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி கார்லிக் சிக்கன் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்க்குற மெத்தட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு. நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன கடையில் வந்து கார்லிக் சிக்கன் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பீங்க, ஃப்ரை பண்ணி டாஸ் பண்ணி தருவீங்க. வேண்டாங்க, இல்லைங்க அப்படி பண்ண மாட்டோம், அப்படியே டேரெக்டாக பேனில் டாஸ் பண்ணி தருவோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன், அந்த பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் நெய் போட்டு டாஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஆயிலில் வந்து நீங்கள் டாஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை பட்டரில் டாஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் இன்றைக்கி வெறும் நெய் வச்சு பண்ண போகிறோம். அது என்ன காரணம்னா அந்த நெய்யோட அந்த பச்சை மிளகா, அந்த பூண்டோட வாசனை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்களை பார்த்துருங்க. கார்லிக் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, இடித்த பூண்டு 20 பல், இடித்த பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்லி நெய் மட்டும்தான். இந்த மேங்களூர் சிக்கன் பார்த்துருக்கீங்களா? இந்த கீ சிக்கன் சொல்லி ஒரு ரெசிபி இருக்கும். அதில் வந்து நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காரத்துக்கு அந்த நெய்யோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் என்ன பண்ணேன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய்யை போட்டு பேனில் டாஸ் பண்ணாங்க. வேறு லெவலுங்க, வேறு சூப்பராக இருந்தது. இது கூட தொட்டுக்க சின்னதாக ஒரு ஊத்தப்பம் மாதிரி தோசை கொடுத்தாங்க. ஆனால் கிரேவி மாதிரிலாம் வராது. சும்மா இருந்தாலும் அந்த காரத்தை அந்த சைடில் இருக்க அந்த பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல நெய் போட்டிருக்கேன்ல, இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை நான் போடுறேன். இந்த பூண்டு வந்து தோல் எடுத்த பூண்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடித்த பூண்டு வித்தவுட் ஸ்கின் வந்து இதில் போடுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெய்யில் இந்த பூண்டை வந்து நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர டைமில் அந்த பச்சை மிளகாய் போடலாம். இதில் அதே மாதிரி இந்த கார்லிக் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைஸ் மாதிரி, அதாவது இடித்து தான் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக இடிச்சிடாதீங்க. அப்படி இடிச்சுன்னா பேஸ்ட் மாதிரி கான்செப்ட் போச்சுன்னா நல்லா இருக்காது. எனிவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல அந்த கார்லிக் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த சிக்கனோட 1-2 சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணீங்கன்னா அப்படி இடிக்கும் போது ஒரு 60-70% இடிச்சிருக்கேன் நான். சரிங்களா? இப்போ இந்த பூண்டை வந்து இப்படி நல்லா வதக்குறோம். வீட்டில் எப்போவுமே வந்து நல்ல கறி குழம்பு, பெப்பர் சிக்கனு, அப்போ வறுவல், 65 அப்படி சாப்பிட்டு பழகிருப்போம். ஸோ அந்த டைமில் ஒரு வித்தியாசத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு யாராவது வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி 4 பொருள் வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகிடும். அதான் சொல்லுவாங்களே, எடுத்தோடனே 6 அடித்தான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த கார்லிக் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன், பச்சை மிளகாய் போடுறோம். எதுக்காக நான் இதில் பச்சை மிளகாய் போடுறேங்கன்னா, அந்த பச்சை மிளகாய் நீங்கள் இதில் போடும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த காரத்தன்மையும் வந்து அதிகரிக்கும். அதாவது நீங்கள் அந்த சிக்கனோட நீங்கள் போட்டு குக் பண்ணும்போதும் இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு குக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த பச்சை மிளகாவை 1 பாதியாக இடித்து வச்சுக்க இந்த பச்சை மிளகாய் போடுறேன். சரிங்களா? தெரியுது உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டாக அந்த பூண்டோட கலர் மாறுது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வரணும். இந்த பக்குவம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிக்கன் அதில் போட ஆரம்பிக்கலாம். அந்த சிக்கன் போடும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே போடுறோம். இதில் பூண்டு வேறு போட்டிருக்கீங்களே, எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கனோட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது ஒட்ட ஆரம்பிக்கும். இதே இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா உதிரியாக தனித்தனியாக வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு, பச்சை கருவேப்பிலை கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. இதுக்கப்புறம் பேனில் போட்டு டாஸ் பண்ணி தான்
இப்படி பேனில் டாஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதை சுற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். சரியா? தண்ணி ஊற்றின பிறகு இதை நல்லா வேகட்டும் சொல்லி அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி கொஞ்சமாக நெய் போட்டு கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், அடுப்பும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த சிக்கனில் அந்த தண்ணியை போட்டு அப்படியே நல்லா சுக்காவாக நல்லா ட்ரையாக வெந்து வரணும். இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, இதில் சிக்கன் நீங்கள் கடையில் வாங்கும்போது அதிகமான மார்பு பகுதி வேண்டாம், தொடப்பகுதி யூஸ் பண்ணுங்கள், கை பகுதி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேக விட்டாலும் இந்த மார்பு பகுதி என்ன வேணால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி நூல் நூலாக வர மாதிரி இருக்கும் அதிகமாக வெந்தா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள், இதுதான் மசாலா. அந்த தோசைக்கு வந்து இந்த மாதிரி மசாலா எடுத்து அப்படி தொட்டு சாப்பிடும் போது ஒரு பூண்டு, அந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. கடைசியாக நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக நெய், சும்மா அந்த வாசத்துக்காக கடைசியாக லைட்டாக போடுறோம், அதிகமாக போட வேண்டாம். சரிங்களா? கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்து சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த சிக்கன் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் இந்த பொருள்லாம். அதிகமான மசாலில் காய்கறியில் இருக்க அந்த காரத்தன்மை, அதோட ஃப்ளேவர், அப்புறம் சிக்கனோட அந்த ஃப்ளேவர், இதுதான் இந்த ரெசிபி. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த பெப்பர் சிக்கன், சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து இந்த கோழி தொக்கு, இது மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய வீட்டில் அடிக்கடிக்கு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் இல்லாமல் மொத்தமாக அந்த 4 பொருளை வச்சு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணி முடித்த பிறகு சுடு சுடு சாப்பிடணும். அப்போ தான் அந்த காரத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பாய், டேக் கேர்.